ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ ஏனம் பாருங்கள். இது ஈவினிங் மட்டும் வந்த ஏனம் தான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த பாத்திரம் விளக்குறது, க்ளீன் பண்ணுறது தான். என்ன மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சாப்பாடு செய்கிறது கூட பெரிய விஷயமா தெரியாது, ஆனால் இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்காட்டி ஒரு வழி ஆகிடுவோம் நம்ம. கிச்சனில் வேலைன்னா நம்ம சாப்பாடு செய்கிறது மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கிச்சனில் தான் நிறைய வேலை இருக்குது. நம்ம ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதாகட்டும், காய வச்சு எடுத்து வைக்கிறதாகட்டும், இல்லைன்னா பூச்சி பிடிக்காமல் பார்த்துக்கிறதாகட்டும். கிச்சனை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அங்கே வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நைட்டு அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா காலையில் பாத்திரத்தை கழுவுறதை விட முன்னாடியே இந்த மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம காலையில் ஒர்க் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா நீங்கள் இப்போவே சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடய பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு ஒரு தட்டு கழுவுறதுலாம். இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஹேபிட்டாக தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்கூல் போகிறப்பெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். மற்றபடி லீவ் டைமில் ஃப்ரீ டைமில் இருந்தானா, ரகவா உன்னோட தட்டை நீ வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன்னா அழகாக சோப் போட்டு அவன் ஒழுங்காக கழுவல அதை வேறு அதை ட்ரை பண்ணுறான். அதுவே பெரிய விஷயம். அப்புறம் போக போக அது சரியாயிடும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. ஒரு டைம் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. எல்லா நேரமும் கிச்சனில் சந்தோஷமாக வேலை செய்ய முடியாது. நம்மளுக்கும் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும். ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. அப்பயும் நம்ம தான் செஞ்சாகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலலாம் பேசாமல் பாய் தலைக்காணியும் நம்மளுக்கு கிச்சன்லேயே கொடுத்துடலாம், அங்கேயே படுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் அங்கேயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஃபினிஷ்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குனீங்கன்னா காலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நைட்டு தூங்குறப்போ எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுங்க. அப்போ தான் நம்மளுக்கு காலையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் அழகாக தண்ணி தெளிச்சிட்டு வாசலில் கோலம் போட்டு நேராக காஃபி போடுறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தால் காலையிலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும். எப்பயுமே என்னோடய கிச்சன் நைட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். ஃபினிஷ்டாக ஒரு பொட்டு வச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய், குட் நைட். பண்ணி வச்சுருப்போம். அப்போன்னு பார்த்து யாராச்சும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போடுவாங்க பாருங்கள். அப்போ வரும் பாருங்கள் ஒரு கோவம்.